ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட். நம்ம இந்த வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ற ஆப்டிடியூட் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான நியூ சிலபஸ் விட்டுருப்பாங்க. அதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு சின்ன டாபிக் தான், அதோட மாடல் தான் பார்க்க போகிறோம். அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஃபஸ்ட் இயர் எடுத்தாலே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும் சேம் இன்ட்ரெஸ்ட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் போக போக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அதை எப்படி கால்குலேட் பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதை கண்டுபிடிக்க தான் இதோட மெத்தடு. இதுக்கு இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு தான் அதிக வேல்யூ இருக்கும். அதனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். இது வந்து என்னென்னா செகண்ட் இயருக்கு மட்டும்தான். செகண்ட் இயரில் வித்தியாசத்தை பார்க்குறது. இதெல்லாம் ட்ரிக்கும் உங்களுக்கு சொல்லித்தரேன், டிப்ஸும் இருக்கும். ஏன்னா தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர்லாம் போக போக கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஆனால் அந்த அளவுக்கு தேர்ட் இயரை தாண்டி போக மாட்டாங்க. இப்போ தேர்ட் இயருக்கான ஃபார்முலானா அதே சேம் தான். P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 300 ப்ளஸ் R/100. இதுதான் அந்த தேர்ட் இயருக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம ஒரு சம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சம் ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து 2 இயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸையும் செகண்ட் கொஸ்டின் வந்து 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸையும் காட்டுறதுக்காக கொடுத்துருப்பேன். இதில் எப்படி எந்தெந்த மெத்தடில் சால்வ் பண்ணலான்னு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சரை பற்றி பார்த்துடலாம். பைமோட் என்ற ஆன்லைன் பர்ச்சேசிங் ஆப் தான் இது. இதில் வந்து நீங்கள் சமையல் ஐட்டத்துலேருந்து உங்களுக்கு தேவையான பர்சனல் ஐட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோவில் டேரெக்டாக போய் எல்லாத்தையும் விவரமாக பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். ஓகேவா? பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா மெத்தட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். அதில் அதுக்கான ஃபார்முலா என்னென்னு உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி ஷோ பண்ணியிருப்பேன். அது இப்போ ரைட் பண்ணுறேன், அதில் பார்த்துக்குங்க. அதில் வந்து பிரின்சிபல் என்ன அந்த அமௌண்ட்டுக்கு போட்டுக்கோங்க, ப்ளஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வேலையோ அந்த வேலையும் போட்டு டிவைடட் பை 100 2 வாட்டி ஸ்கொயர்னால் போட்டு அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு வரும் பார்த்துங்க. இப்போ ஆன்சர் வந்து 32 வந்துருச்சு. இதே நெக்ஸ்ட் மெத்தட் வந்து அடுத்தது வந்து நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறோம். ஷார்ட்கட் வந்து மிக மிக முக்கியமானது. ஏன்னா செகண்ட் இயருக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கான ஃபஸ்ட் இயருக்கான நீங்கள் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அந்த பிரின்சிபலுக்கு அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும். ஃபஸ்ட் இயருக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதே மாதிரி செகண்ட் இயருக்கு எவ்வளோ வரும்னு பார்க்கணும். அந்த செகண்ட் இயருக்கு என்னது நீங்கள் பிரின்சிபலோட இதை ஆட் பண்ணிடுவீங்க. அதனால் இந்த 400 மட்டும் எவ்வளோ செகண்ட் இயர் கண்டுபிடிக்கணும். இது ஈஸியாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதே நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட் போகிற மாதிரி இருந்தால் இன்னும் லாங்காக போகும். இந்த ஃபார்முலா மெத்தடோட கொஞ்சம் பெருசு. இதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் பேசிக்காக யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருப்போம். அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலாவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா வந்து நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கான ஃபார்முலா இப்போ நோட் பண்ணி வச்சுங்க. அது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா கிடையாது, அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான் கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணி தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஃபைனலாக நீங்கள் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை எழுதிட்டு மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா எழுதின்னு அதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் அதோட வேல்யூ சப்மிட் பண்ணி லாஸ்ட்டாக அது ஃபைனலாக எல்லாத்தையும் அடித்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சர் வந்துடும். அந்த ஆன்சர் கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக எந்தெந்த விஷயத்தை எப்படி டிவைட் பண்ணணும், எந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணணும் நான் வந்து ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன். அந்த டைப்ஸை யூஸ் பண்ணி கரெக்டாக எந்தெந்த வேல்யூ டெலீட் பண்ணி எதை மல்டிபிள் பண்ணி எதை அடிஷன் பண்ணிலாம் ஃபைனலாக கொண்டு வந்துட்டு அந்த நீங்கள் கொண்டு வந்த அமௌண்ட்டோட வேல்யூ வந்து பிரின்சிபல்லேருந்து மைனஸ் பண்ணி கடைசியாக நீங்கள் அந்த ஆன்சர் கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் ஆல்ரெடி பார்த்த 2 மெத்தடுக்கும் ஒரே ஈக்குவலான ஆன்சர் தான் வரும், எந்த டிஃப்ரென்ஸும் வராது. இப்போ தேர்ட் இயர்க்கான டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். அதில் கொஸ்டின் பாருங்கள். தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதுக்கான பிரின்சிபல் வந்து 2000 கொடுத்துட்டாங்க, மேலும் 3 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம ஆஃபீஸில் ஃபார்முலா மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலா மெத்தட் உங்களுக்கு தெரியும். அந்த ஃபார்முலா போட்டு அதுக்கான வேல்யூஸ்லாம் சப்மிட் பண்ணி பண்ணுறது. அதே ரெண்டாவது மெத்தட் மிக மிக முக்கியமானது ஷார்ட்கட் மெத்தட் தான். இது நீங்கள் எப்படி செகண்ட் இயருக்கு போட்டீங்களோ அதே மாதிரி ஃபஸ்ட் இயருக்கு என்ன பர்சன்டேஜ் வருது, என்ன வேல்யூ வருது அந்த பர்சன்டேஜுக்கு, மற்றும் செகண்ட் இயருக்கு கொடுக்கப்பட்ட அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூவை பிரின்சிபலோட ஆட் பண்ணி வர அதோட வேல்யூ என்னது, மேலும் தேர்ட் இயரில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது சேமாக எழுதிடணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, ஃபஸ்ட் இயரில் கண்டுபிடிச்சி செகண்ட் இயரில் தேர்ட் இயர் கண்டுபிடிச்சிங்க. இப்போ புதுசாக என்ன பண்ணுறோம்னா செகண்ட் இயரில் இருக்கிற வேல்யூ வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். லாஸ்ட்டாக தேர்ட் இயரில் இருக்கிறது வந்து 1ஆல் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணி 2 ஆட் பண்ணால்
ஃபைனலாக அதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் இதே மெத்தட் வந்து நம்ம ஃபைனலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் மேலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். அது தேர்ட் இயர் வரைக்கும். அது சிம்பிள் மெத்தட். இந்த ஷார்ட்கட் லாஸ்ட் வரைக்கும் யூஸ் ஆகும் பாருங்கள். ஃபைனலாக இதுலேயும் நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சர் கேதர் பண்ணலாம். அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு சொல்லி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணால் மட்டும் போதுமானது.